நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது முழுக்க ஆன்மீக தகவல்களை தெளிவர சேனலுங்க. நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக செய்திகளையும் நிறைய கோவில்களை பற்றி முக்கியமாக தெரிஞ்சுட்டு வரோம். அந்த கோவிலில் என்ன சிறப்பு இருக்குது, அந்த கோவிலோட புராணம் என்ன, அந்த கோவிலுக்கு போனால் எதை மாதிரி நன்மைகள் நமக்கு வரும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அற்புதமான சிவன் கோவில், இது வரைக்கும் காண கிடைக்காத சிவனாக நம்ம இந்த கோவிலில் பார்க்க போகிறோம். என்ன சிறப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாக சிவாலயங்களில் நம்ம போனாக்க சிவன் லிங்க வடிவில் நமக்கு காட்சி தர்றது வழக்கம். அதிலே பஞ்சபூத ஸ்தலங்கள் நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி சிவன் இந்த ஸ்தலத்தில் தலைகீழாக நின்று சிரசாசனத்தில் காட்சி தர்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. அற்புதமான ஸ்தலம். ஆந்திர மாநிலத்தில் பீமாவரம் அருகிலுள்ள யனமதுரு ஸ்ரீ பார்வதி அம்பிகா சமேத சக்தீஸ்வரர் ஆலயம். அந்த கோவிலை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். இங்கே சிவன் தலைகீழாக இருக்கிற மாதிரி இருக்குது. அற்புதமான ஸ்தலங்கள். இந்த ஸ்தலத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். உலகில் வேறு எங்கேயுமே காண இயலாத வகையில் தலைகீழாய் அமர்ந்து சிரசாசனத்தில் காட்சி தர்ற அதிசய கோவிலாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இறைவன் பக்தர்களுக்கு அருள் புரிய பல கோலங்களில் பூண்டு அதிசயக்கு வண்ணம் உருவாக்கி காட்சி தராரு. அந்த வகையில் உலகில் வேறு எங்கேயுமே காண இயலாத வகையில் தலைகீழாய் அமர்ந்து சிரசாசனத்தில் காட்சி தர்ற மாதிரி அதிசய கோவில் ஆந்திர மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. அதனோட பெயர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் இன்னொரு தடவையும் சொல்கிறேன். யனமதுரு ஸ்ரீ பார்வதி அம்பிகா சமேத சக்தீஸ்வரர் ஆலயம். அற்புதமான ஆலயங்கள்ங்க. இந்த கோவிலில் அவ்வளோ அதிசயங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட தலப்புராணம், முன்னொரு காலத்தில் சம்பாசுரன் அப்படிங்கிற அரக்கன் கடுந்தவம் புரிந்து பிரம்மனிடத்தில் இருந்து பல வரங்களை பெற்றார். தன் வரத்தை கொண்டு அனைத்து தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்ததாக சொல்கிறாங்க. அஷ்டதிக்கும் பாலகர்களை யமனையும் தவிர அனைவரையும் தோற்கடிச்சிருக்கான். அதுக்கு யமன் தன்னோட பலத்தால் போரும் புரிஞ்சிருக்காரு. போர் தொடர்ந்து கொண்டே இருக்க யமன் தன் பலத்தை இழந்து கொண்டே வந்தாராம். இறுதியாக சம்பாசுரன் யமபுரியை கையும் பற்றினாராம். தேவர்கள் அடிமைப்படுத்தினார். இதனால் யமன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தாராம். அப்போது சிவன் தற்போது கோவில் உள்ள இடத்துல ஆழ்ந்த தியானத்தில் சிரசாசனத்தில் இருந்திருக்காரு. ஈசனோட தியானம் களைய வழி தெரியாது நின்ற யமனோட வேதனை அறிந்த அன்னை பார்வதி அங்கு காட்சி தந்திருக்காங்க. யமனுக்கு அசுரனை அழிக்கும் சக்தியும் வழங்கினாராம். யமனும் சம்பாசுரனை கொன்று தேவர்களோட குறையும் தீர்த்திருக்காரு. பின் இங்கு சிரசாசனத்தில் இருந்த இறைவனையும் குழந்தை முருகனுடன் இருந்த பார்வதியும் பூஜித்திருக்காரு. எப்பேற்பட்ட அற்புதமான ஸ்தலம் பாருங்கள். அதனால தான் இன்றைக்கும் இறைவன் சிரசாசனத்திலே தலைகீழாக காட்சி தர்றதா இருக்குது இந்த ஸ்தல புராணம். இங்கே பார்த்திங்கன்னா கருவறையில் இறைவன் தலைகீழாக லிங்கம் இன்றி உருவமாக காட்சி தர்றது அற்புதமான ஒரு விஷயம். சிரசை பூமியில் பதித்து பாதத்தை மேலே தூக்கி நிறுத்தி சிரசாசனத்தில் காட்சி தராரு. இது அதிசயத்திலும் அதிசயமாக காட்சியாக இன்றைக்கும் மக்கள் வணங்கி வழிபடுறாங்க. அதே மாதிரி பக்கத்திலே வேறு எங்குமே காண இயலா வண்ணம் குழந்தை முருகன் மடியில் கிடத்தி கொண்டு தாய்மையை வடிவமாக பார்வதி தேவி காட்சி அளிக்கிறது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள். ஜாதகத்தில் அபமிருத்யு தோஷம் உள்ளவர்கள், ஜாதகத்தில் கண்டம் உள்ளவர்கள் இங்கே இறைவனையும் அம்பிகையும் ஒரு சேர தரிசித்து செல்ல யம பயம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நவகிரகங்களால் ஏற்படுற பிரச்சனை, திருமணத்தடை, குழந்தையின்மை போன்ற பல பிரச்சனைகளுக்கு இங்கே தீர்வு கிடைக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா பலாயிரம் ஆண்டு பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலம்ங்க. கண்டிப்பாக ஜாதகத்தில் அபமிருத்யு தோஷம் இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த கோவிலை போய் வழிபடுவதன் மூலம் அந்த தோஷம் விலகும். யனமதுரு ஸ்ரீ பார்வதி சமேத சக்தீஸ்வரர் திருக்கோவில் ஆந்திர மாநிலத்தில் பீமாவரத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் யனமதுரு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான சிவன் கோவில். சிவஸ்தலங்களுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக பக்தியோடு போகிறவங்களுக்கு இந்த ஸ்தலம் நிச்சயமாக ஒரு திருப்பு முனையாக இருக்கும். ஏன்னா தேடி சிவனோட அருளை கிடைக்கணும்னு ரொம்ப பேர் நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. நிறைய கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது. அதற்காக இதை மாதிரி ஒரு அதிசயமான ஒரு கோவிலை தேடி நாங்களும் பதிவிட்டுருக்கோம். கண்டிப்பாக இந்த கோவிலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறோம். வேறு ஒரு ஆன்மீக செய்திகளில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு வேறு ஏதாவது கோவில், வித்தியாசமான கோவில்கள், வேறு ஏதாவது குறைகளும் இருந்ததுனாக்க அதை மாதிரி விஷயங்களையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் அதற்கான கோவிலை தேடி உங்களுக்காக போடுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எங்களோட சேனல் இயங்காது. உங்களோட கமெண்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.